ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோஸும் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னென்னா நீட் வொக்காபுலரி லேர்னிங். என்ன நீட் வொக்காபுலரி லேர்னிங்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். எஸ், என்னென்னா நம்மளோட என்சிஆர்டி புக்கில் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா லைன்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஆம்பிபியன்ஸ்னால் என்ன? ஒரு அனிமல் போத் வாட்டர் அண்ட் லேண்டில் வந்து வாழ முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம ஆம்பிபியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்சிஆர்டியில் இருக்கிற நிறைய வேர்ட்ஸோட மீனிங் வந்து நம்மளுக்கு புரியாது. இந்த நீட் வொக்காபுலரி லேர்னிங்கில் நம்ம இந்த வேர்ட்ஸோட மீனிங்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து லிவிங் வேர்ல்ட் சாப்டர் இருக்குல்ல, கிளாஸ் 11th, அந்த சாப்டரில் இருக்கிற வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி. டாக்ஸானமி அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதாவது ஆர்கானிசத்தை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் நாமன்க்ளேச்சர். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஆர்கானிசம். ஆர்கானிசத்துக்கு சயின்டிஃபிக்கலி நேம் வைக்கிறத நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பைனாமியல் 2-part நேம். அதாவது ஒரு ஆர்கானிசத்தோட சயின்டிஃபிக் நேமில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஜீனஸ் நேம், இன்னொன்று ஸ்பீஷிஸ் நேம். ஸோ இந்த மாதிரி 2 parts நேமை நம்ம பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பீஷிஸ், பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனோட பேசிக் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ். இந்த டாக்ஸானமி கேட்டகரிஸ் இருக்குல்ல, அந்த கேட்டகரிஸ்லேயே வெரி லோயஸ்ட் கேட்டகரி வந்து இந்த ஸ்பீஷிஸ். ஸ்பீஷிஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினம் அவங்களுக்குள்ளே ரீப்ரொடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹியூமன் பீயிங், கேட், இந்த 2 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங் ஒரு வகையான ஸ்பீஷிஸ், கேட் ஒரு வகையான ஸ்பீஷிஸ். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லோரும் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ரைட்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கை, கால், முகம், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களுக்குள்ளே தானே ரீப்ரொடியூஸ் நடக்கும், ஹியூமன் பீயிங்குள்ளே தான் ரீப்ரொடியூஸும் நடக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், கை, கால், நகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேட்ஸ் அவங்களுக்குள்ளே ரீப்ரொடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக கொடுப்பாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜீனஸ், குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷஸை ஒரு குரூப்பில் வைப்பாங்க, அதோட நேம் ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஃபேமிலி, குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. ஸோ ரிலேட்டட் ஜெனிராவை ஒரு குரூப்பில் வைப்போம், அது ஃபேமிலி. ஜெனிரா அப்படின்னா ஜீனஸோட ப்ளூரல் நேம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர், குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். ஸோ ரிலேட்டட் ஃபேமிலிஸை ஒரு குரூப்பில் வச்சா அது ஆர்டர். அடுத்தது கிளாஸ், குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். தென் ஃபைலம் ஆர் டிவிஷன், மேஜர் கிளாஸிஃபிகேஷன் அபவ் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேஜர் கிளாஸிஃபிகேஷன் கேட்டகரியில் வைப்போம், ஒரு மேஜர் கேட்டகரியில் வைப்போம், அது ஃபைலம் ஆர் டிவிஷன். இதில் ஃபைலமில் நம்ம அனிமல்ஸை வைப்போம், அனிமல் கிளாஸஸை வைப்போம். டிவிஷனில் பிளான்ட்ஸ் கிளாஸஸை வைப்போம். ஓகே, அடுத்தது கிங்டம், த ஹையஸ்ட் கேட்டகரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ டாக்ஸானமி கேட்டகரிஸ்லேயே ரொம்ப ஹையஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தோன்னா இந்த கிங்டம் தான். இருக்கிற எல்லா ஆர்கானிசத்தையும் நம்ம கிங்டமில் தான் வச்சுருப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசையும் மொத்தமாக சேர்த்து கிங்டமில் வச்சுருப்போம். பிளான்ட்ஸை பிளான்ட் கிங்டம்லேயும், அனிமல்ஸை அனிமல் கிங்டம்லேயும் வச்சுருப்போம். ஓகே, அடுத்தது ஃப்ளோரா, பிளான்ட் லைஃப் ஆஃப் அ ரீஜன். ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஆர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் குறிக்கிற வேர்ட் தான் ஃப்ளோரா. அடுத்தது ஃபானா. ஃபானா அப்படின்னா அனிமல்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஆர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அனிமல்ஸை குறிக்கிற வேர்டு வந்து ஃபானா. ஓகே, அடுத்தது மோனோகிராஃப், டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் அ சிங்கிள் ஆர்கானிசம் ஆர் குரூப். மோனோகிராஃப் வேர்டு வந்து என்சிஆர்டியில் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீட் 2025 வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால தான் நான் வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்ட்லேருந்தும் சில வேர்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டேன்.
ஓகே. மோனோகிராஃப் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் ஆர் ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறத மோனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மேனுவல், ஹேண்ட்புக் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஸோ பிளான்ட்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற பிளான்ட்ஸ் இல்லைனா அனிமல்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு கைட் தான் வந்து என்னது மேனுவல். ஓகே. அடுத்தது ஹெர்பேரியம், கலெக்ஷன் ஆஃப் ட்ரைடு ப்ரிசர்வ் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, அதுதான் ஹெர்பேரியம். இப்போ நம்மளோட ஸ்கூலில் பயாலஜியில் பாட்னி ரெக்கார்டில் நம்ம பண்ணியிருப்போம். பிளான்ட்ஸை நம்ம ட்ரை பண்ணி ஒட்டி வச்சு அதை பற்றின டீட்டெயில் எழுதி வச்சுருப்போம்ல, அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஹெர்பேரியம் தான். ஓகே. அடுத்தது மியூசியம், கலெக்ஷன் ஆஃப் ப்ரிசர்வ்டு ஸ்பெசிமென்ஸ். ஸோ ஸ்பெசிமெனை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற கலெக்ஷன் தான் வந்து என்னது மியூசியம். ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸோட ரியல் மாடல்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஓகே. நீங்கள் மியூசியம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, நிறைய வகையான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன், பிளேஸ் வேர் பிளான்ட்ஸ் ஆர் க்ரோன் ஃபார் ஸ்டடி. ஸோ பிளான்ட்ஸை வளர்க்குற இடம் தான் பொட்டானிக்கல் கார்டன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி படிக்கிறதுக்கு. ஓகேவா. அடுத்தது ஜுவாலஜிக்கல் பார்க், எ பிளேஸ் வேர் அனிமல்ஸ் க்ரோன் ஃபார் ஸ்டடி ஆஃப் தேர் பிஹேவியர். ஸோ ஜூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்கும். வைல்டு அனிமல்ஸை அவங்க வளர்ப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியரை நம்ம படிக்கிறதுக்காக. ஓகே. அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் கீ, டூல் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டூல் தான் வந்து என்னது கீ. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து என்னது கீ. ஓகேவா. அவ்வளோதான். இங்கே நான் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.